நல்லா கொளுத்தி போக போடுறா ஒரு கொசம் 1 கிலோ ஆயிட முடிஞ்சா. அது 1 கிலோவா? என்ன சொல்ற? 1996 வருஷம் இதே மாதிரி தான் நான் கொளுத்தி நின்றேன். அப்புறம் என்னாச்சா? அப்புறம் என்னாச்சா 1 கிலோ சைஸ் கொசுல ஒண்ணு வந்து எனக்கு கை கச்சிச்சு. 1 கிலோ கொசு கச்சிச்சா? அது இவ்வளவு பெருசு இருக்குமே? அவ்வளவு பெருசுதான். நான் கத்துறேன் எங்க அப்பா இழுக்கிறாரு, விடவே மாட்டேங்குது. ஐயோ ரத்தத்துல வந்துட்டு இருக்குமே. அதுதான் இல்ல, அது உரியத்துக்கு முன்னால எங்க அண்ணன் என்ன தெரியுமா பண்ணா, இந்த நெருப்புல இருந்து ஒரு கட்டை எடுத்து அதுக்கு சூடு வச்சிட்டான். அப்புறம் விட்டுச்சா? சூடு தாங்காம விட்டுச்சு. சரி அப்புறம் என்னாச்சா? அந்த கொசு போய் அவங்க சொந்தக்காரர் பந்தக்காரர் எல்லாத்தையும் கூட்டு வந்துச்சு. ஐயோ அப்புறம் என்னாச்சா? அப்புறம் என்ன ஆச்சு, என்ன உள்ள தள்ளி கல் சாத்திட்டாங்க எங்க அப்பா அண்ணனும். அப்போ தாத்தாவும் பெரியப்பாவும் கொசு கூட சண்டை போட்டாங்களா? ஆமா, பயங்கர சண்டை. அந்த சண்டையில தான் 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. உன்னை காப்பாத்த தாத்தாவும் பெரியப்பாவும் தியாகம் பண்ணிக்கிறாங்கப்பா. சரி விடு, வயசுல ஞாபகம் பத்தாத, நினைச்சாலே அழுகையா வருது. டேய் என்னடா பண்றீங்க? கொளுத்தி விட்டுங்கிறீங்க? யோ எங்கூட்டான் தானே கொளுத்துறான், உங்ககிட்ட கொளுத்துறான் போயா. டேய் கொட்டா விடுறா, கப்புன்னு பத்திக்கண்டா, அறிவு இல்ல உங்களுக்கு? 2003 ஜூன் மாசம் என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? இதே மாதிரி தான் வந்து என்ன அறிவு இல்லைன்னு கேட்டான். இதே மாதிரி எதனா ஏடா குளம் பண்ணிருப்ப, கேட்டு இருப்பான். டேய் அத ஊர்ல நானா பண்ண தெரியுமா? நீ என்ன பண்ண? என்கிட்ட இல்லப்பா, நான் ஒண்ணு 50 ரூபா தரேன், எனக்கு 1/2 கிலோ கொடுப்பான்னு கேட்டேன். இது ஒரு காமெடி, அது சிச்சின்னு உட்காந்து பாரு. டேய் அழுகிடா. யோ என் கூட நாங்க போட்டுக்கிறோம் போயா. அடியே வர்த்தரிசியா வெளிவாடியா. பேர பாரு வத்தரிசின்னு. எப்படி இப்போ வர்த்தரிசின்னு பேர் வச்சிருப்பாங்க? 1998 ஏப்ரல் மாசம். சரியா? எங்க அம்மா எனக்கு ஆசையா அரிசி வறுத்து கொடுத்தாங்க. சரி. அப்ப எங்க அம்மா பார்த்து வத்தரிசி மூஞ்சின்னு. அது எங்க அம்மா பெரிய காமெடி நினைச்சுக்கின்னு ஊர் ஃபுல்லா சொல்லிச்சு. ஓஹோ, அப்படிதான் அவங்க பொண்டாட்டிக்கு வர்த்தரிசி மூஞ்சின்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதேதான் காப்பேச்சு பையன் மூஞ்சி பேர் அவனுக்கு திட்டு மூஞ்சியா. டேய் யாருடா திட்டு மூஞ்சின்றா? ஏய் வர்த்தரிசியா வெளிவாடியா. நான் கட்டி கிடக்குறேன், நாடகம் பார்க்க விடுறியா நீ? டேய் இங்க பாரியா, வீட்டு வாசல்ல கொளுத்திங்கிறாங்க, கொட்டை கட்டி ஏஞ்சி போய் என்ன பண்ண முடியும்? அருள்ல உனக்கு வீட்டு வாசல்ல கொளுத்திங்கிற. வீட்டுக்காரனுக்கு தான் இப்ப சொன்னேன், திரும்பி அவனுக்கு சொல்லணுமா? வீடு பக்கத்துல இருக்குது, காட்டு வச்சதுன்னா பத்திக்கிச்சுனாக்கா யாரு அது பொறுப்பு? முதல்ல அணிங்க. ஏமா ஊட அந்த கேளு, சும்மா கத்திங்கிறாருப்பா. நான் தமிழ்நாட்டுல பேசுறானுங்க. அப்படி தண்ணி பேசிக்கிறானுங்க. ஏய் போறீங்களா இல்ல சூடு வச்சுட்டா? சூடா? ஏய் மகனே வெளிவாடா. என்னப்பா கத்திருக்கிறா? இந்த வாடா, இது பாரு வீட்டாண்ட நெருப்பு போட்டு கொளுத்திங்கிறானுங்க. இவனா பொறுப்பு என்ன கிசுவான்? டேய் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறே இல்லடா? ஏய் நான் வேலைக்கு போறேன்னா ஸ்கூல் ஒழுங்கா போறேன்னு கேக்குறா. ஸ்கூலுக்கு போற வயசுல வேலைக்கு போகுது பாரு. இப்படிதான் 1993. என்ன 1993ல? எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம். நான் ஸ்கூலுக்கு போகாம வேலைக்கு போனேன். சரி, ஸ்கூலுக்கு போற பசங்க வேலைக்கு போனாக்கா குற்றம்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ண? எனக்கு முதலாளியா தானே, அவனை போட்டு தள்ளிட்டேன். சொத்துலாம் எனக்கு வந்துச்சு. அட பாவி, சின்ன வயசுல முதலாளிய போட்டு தள்ளணும் நான் நீயா? ஏய் நான் அப்பயே கிட்மல்றா, ஒழுங்கா கூட்டின்னு போயிடு உங்க அப்பா உங்க அம்மாவையும். ஏமா நம்மளுக்கு எதுக்குமா வம்பு? வாமா போலாம், வாப்பா போலாம். பயந்து ஓட்டானுங்க பாரு. நீ பயங்கரமான ஆளுப்பா. சரி கொளுத்து கொசுலாம் பெருசு பெருசா வந்துரும். வா தம்பியா, குடுத்த காசை கேட்டாக்கா 1975 85 பயமா இருக்குதா? சரி வா நான் பாத்துக்கிறேன். ஓ நரசிம்மன் அண்ணா வந்துக்கிறாருப்பா. வட்டான் அவன பெரிய பெருப்பானா. பாருப்பா உண்மையினாலே கேக்குறான். கேட்கும் போது அப்படியே பயந்து கேட்டான். என்னப்பா அடியால கூட்டினு வந்துக்கிறியா? என்ன கீச்சிட்டு வருது இவரையா? ஹலோ, அவர்கிட்ட காசு வாங்குனீங்களா இல்லையா? வாங்கினேன். என்னடா பண்ணுவ? கேட்டுக்கினீங்களா? இப்ப என்ன குடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? 1999 வருஷம் இது மாதிரி தான் வந்து கடன் கேட்டான். சரி சரின்னு சொல்லாதப்பா, வேற கதை எடுப்பான். எடுக்கிட்டு இரு. அவன் கேட்டு வாய முடியல, அப்படியே இடுப்புல இந்த இடத்த அப்படியே சொல்லிவிட்டேன். கொலையா? பயப்படாத, உங்க அப்பா பயங்கரமான ரவுடி. பாத்தீங்களா ரவுடியா? சரி சொருவனிய, அப்போ உன்னை போலீஸ் கீலீஸ் பிடிக்கல? அவனா போயிட்டான்னு நாடகம் மாட்டேன். அப்போ மறைச்சு இவ்வளவு காலமா வாழ்ந்து இருந்திருக்க. டேய் நான் 1-2 பண்ணிக்கிறேன், 900 கணக்குடா. ஓ 900 கொலை பண்ணிக்கிறீங்களோ? போட பொடி போயில என்கிட்ட அடி வாங்கி சாவ போற. நாங்க தான் உன்னை அடிக்கணும் வாங்க. ஏய் என்ன மேல கை வைக்கிறா? துபர் நீ சொன்னது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, போலீஸ் உன்னை பாத்துன்னு இருக்கு. அட பாய், போலீஸ் பாக்குதா? சார் புச்சி இழுத்துட்டு வந்துடுறேன் சார். சார் நான் சும்மா ஒரு கெத்துக்கு பேசுனேன் சார்.
என்ன இப்படி பேசுற? அட கொம்னிடுறா சார், எல்லாம் சும்மா சார், என்ன விட்டுருங்க சார். சாணி வைத்த போட்டுக்குன்னு 1995 1900 யாருக்கிட்ட கதை விட்டுன்னு கிடக்குற? ஹலோ, எங்க அப்பா மேல இருந்து கையாடுங்க. எங்க அப்பா 1 கிலோ கொசு ஓட விட்ட ஃபேமிலி. 1 கிலோ கொசுவா? எப்பா நீ கொஞ்சம் மூடாண்டா. நீ கம்முனு இருப்பா. என்ன பண்ணுவேன்? எங்க அப்பா மேல கை வச்சு என்ன நடக்குன்னு தெரியுமா? என்னடா பண்ணுவான் அவன்? சொல்லு. அப்பா பறந்து பறந்து அடி, பாஞ்சு பாஞ்சு அடி, எகிரி எகிரி அடி. இது பாஞ்சு எகிரி பறந்து அடிக்குமா? டேய் கொல்குட்டா, நான் கொல்கட்டை தான் சார், என்ன விட்டுருங்க சார். அந்த கொலைலாம் நீ தானே பண்ண? சத்தியமா கோலம் நானே தெரியாது. என் பையன் கட்டுறதுனால கத்துக்காக சொன்னேன். கெத்து கோசம் சொன்னியா? எப்பா எல்லாம் பொய்யா? பொய் தானே அப்பா, கொஞ்சம் மூடு சார், என்ன விட்டுருங்க சார். அவர் காசு நான் தந்துடுறேன். எப்ப தருவ? நாளைக்கு காலைல 11 மணிக்கு வந்து வாங்கி போட சொல்லுங்க சார். 11 மணிக்கு வந்து வாங்கிக்க. சரிங்க சார். வா போலாம். எப்படி ஏமாத்துறான் பாத்தியா? இதுதான் 1988ல நட அடிக்கிற அப்புனா இன்னொரு வாட்டி வாயை தொந்த நெருப்பத்துக்கு வாயில விட்டுருவேன். இதே மாதிரி 1999 அப்படியே குத்துனா நம்ம கெத்தெல்லாம் போச்சே. எப்பா எவனும் பாக்கலையா?